இந்த சாய்பாபா வெறுங்கையிலேருந்து விபூதி வரவழைக்கிறது, குங்குமம் வரவழைக்கிறது, பணம் வரவழைக்கிறது, தங்க மோதிரம் வரவழைக்கலாம் இந்த ஒரே ஒரு சின்ன பொருள் தான். இப்ப இதை வச்சுதான் நான் செஞ்சேன். இதை இப்படி கையில மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் முன்னாடி இங்க 500 ரூபா வச்சு இதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் முன்னாடியே இது ஏமனம் தான். அது வச்சுட்டு உங்ககிட்ட சும்மா சாதாரணமா இப்படி பேசிட்டு இருந்தேன். நீங்க யாரும் கவனிக்க மாட்டீங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா அந்த பேப்பரை உள்ளது இந்த பணத்தை வெளியே எடுத்துட்டேன். இதுலதான் அவன் குங்குமத்தை போட்டுக்குவான், கையை எப்படி ஆட்டிட்டு இருப்பான். ஏன்னு கேட்டீங்க, ஆட்டலன்னா இது உங்களுக்கு தெரியும். ஆட்டிட்டே இருப்பான், இப்படி அப்படியே திறந்து இப்படி கொட்டுவான், குங்குமம் கொட்டும். இதுக்குள்ள ஒரு சின்ன மோதிரத்தை போட்டுக்குவான். மோதிரம் நம்மள அப்படியே சுவாமி மோதிரம் வரவழைச்சார். ஏன் ஒரு பறையங்காய் வரவழைக்கிறது, ஒரு பூசணிக்காய் வரவழைக்க முடியாது. இதுக்குள்ள என்னென்ன பொருள் போகுமோ அதைத்தான் வரவழைக்க முடியாது. நம்ம மக்களை கேட்க மாட்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி இந்த ஏமாத்துக்காரங்கிட்ட நீங்க ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக. உங்களுக்கு பிடிச்ச சாமி என்ன சாமி? மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்ச சாமி ராமசாமி, ஈவே ராமசாமி. இப்ப அந்த வெறும் டம்ளர்ல எப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்தது? யாராவது கண்டுபிடிச்சீங்களா சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. 2 டம்ளர் இருக்கு. இந்த டம்ளர்ல தண்ணி ஊத்தி ஏற்கனவே உள்ள வச்சாச்சு. அவன் பாலை ஊத்தி வச்சான். இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா அடியில ஓட்டை. இதுல நான் தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். இதை வச்சா இது இறங்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்க. அது வரைக்கும் அவன் சூடம் சாம்பிராணி காமிச்சிட்டு இருப்பான். நம்ம என்ன நினைச்சிருப்போம், சரி ஐயர் மந்திரிக்கிறாரு, வரைக்கும் இறங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியாது. இதுதான் இந்த மாதிரிதான் யார் எது செய்தாலும் அது முழுக்க முழுக்க ஏமாத்து வேலைதான்.